அதாவது நம்ம இளம் சிட்டுக்கள் நம்ம ஐஷு நிக்சனை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஐஷு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சுடுறாங்க. நிக்சன் வந்துட்டு பக்கத்துல படுத்துட்டு சமாதானம் பண்றாப்லயாம். "என்னாச்சு? எதுக்கு அழுகுற?" அப்படின்னு கேட்க, "நீ என்கிட்ட ஃப்ளர்ட் பண்ற, பேசுற, கிண்டல் பண்ற, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதெல்லாம் நான் வந்துட்டு ஒரு குழந்தைகிட்ட பிஹேவ் பண்ற மாரி தான் பார்க்குறேன். ஆனா வெளியில ஏன் என்னை பத்தி இப்படி எல்லாரும் தப்பா நினைக்கிறாங்கன்னே தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஐஸ் வந்துட்டு மொக்க போட்டுக்கிட்டு இருக்க. அந்த சைடு நிக்சன் சொல்கிறாரு, ஆமாம் ஆமாம், நானும் உன்னை ஒரு குழந்த மாதிரி தான் பார்க்கேன். நீ எனக்கு ஒரு குழந்த, நானும் உனக்கு ஒரு குழந்த அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. அப்படி குழந்தையாப்பா நீங்கள்? ஆனால் பேசுகிறதெல்லாம் அப்படி ஒன்றும் தெரியலையே. குழந்தைக்கு இப்படி தான் வேட்டியெல்லாம் தூக்கி விட்டு கட்டிக்கிட்டு இருப்பாங்களா? அது மட்டும் கிடையாது. நம்ம நிக்சன் வந்துட்டு ஐஸுக்கிட்ட பேசுகிறப்பையோ மற்றவங்கக்கிட்ட பேசுகிறப்பையோ அவரை வந்துட்டு தனுஷா உணர்ற டைம் நினைக்கிறேன். ஏன்னா அப்பப்போ அவர் தனுஷ் மாதிரி தான் வந்துட்டு ஆக்ஷனு அந்த பேசுறது, ஏன்னா அவருக்கு பிடிக்கும் வேறையா அப்படிலாம் அவரை வந்துட்டு நினச்சிக்கிறாரு. இவங்க 2 பேரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.